தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கரூருக்கு போயிருக்காரா அல்லது தாவேகா தலைவரா கரூர் நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கருப்பு கோட்டு போட்டு இருந்தாருன்னா முதலமைச்சர். ஓகே, அரசு நிகழ்ச்சி கோட்டு போடாம இருந்திருந்தாருன்னா அவர் வந்து கட்சிக்காரர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மாற்றம்னு சொல்லி வந்த இந்த தாவேகா வழக்கம் போல் பழி வாங்கும் அரசியல். திராவிட கட்சிகள் தான் அந்த வேலையை பண்ணுவாங்க. நம்ம கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள அவர் தப்பு பண்ணாருன்னா நீதிமன்றம் இருக்கு, அவர் நீதிமன்ற தீர்ப்படி வரட்டுமே. நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும் போது உங்களை யார் பப்ளிக் வெளியில நீங்க என்ன விதமான மைண்ட் செட் பண்றீங்க? நினைவு சின்னம் ஏற்படுத்தப்படும். இங்க வரும் சங்கதிகள் வந்து திமுகவோட சூழ்ச்சி எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால இங்க 42 பேர் உயிர் பலிக்கான அந்த நினைவு சின்னம் தாவேகா சார்பாக இங்க நிறுவப்படும் சொல்றாரு. எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் நினைவு சின்னம் ஒன்று அமைக்கப்படும் அவசியம். ஏன்னா வருங்கால சந்ததியினர் புரிஞ்சுக்குவாங்க, இப்படியான ஒரு ரசிக பெரு வெறி கொண்ட ஒரு கூட்டம் வந்து இப்படி இருந்தது. காலையில இருந்து கேட்டு திறந்துருச்சு, மக்கள் வந்து தயாரா இருக்கிறாங்க, வாகனம் அணிவகுக்குது, இதோ கோட் ஷூட் போட்டு வர்றார், இதோ இப்படி வர்றார், அதோ அப்படி வர்றார். கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாம, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம அதை வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய வன்முறைங்க அது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஃபரூக் அவர். வணக்கம். வணக்கம். நேற்று கரூர் விஜயோட பேச்சு எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறதே மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா கடந்த ஆண்டு அந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் இடிபாடுகளில் மரணம் அடைந்ததுக்கு பின்னாடி முதல் முறையாக இங்கே போகிறாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் அந்த மரணத்திற்கு பிறகு அங்கே அந்த அந்த அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே விமர்சிக்கப்பட்டது. அவர் அந்த இடிபாடு அன்னைக்கு அவர் ஓடி விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறம் கரூரில் இருந்து அந்த மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை தன்னோட வீட்டுக்கு வர வச்சு அங்கே வந்து ஆறுதல் சொன்னதாக இருக்கட்டும், எல்லாமே கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. கரூருக்கு ஒரு முதலமைச்சராக கரூருக்கு போவது ஏன் இவ்வளோ பெரிய கேள்வி ஆகுது, ஏன் இதனால இதாகுது அப்படின்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வர்ற அளவுக்கு வந்து ஒரு பரபரப்பை உருவாக்குது. அப்படின்னும் போது இதில் வந்து முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் இன்னும் சில நிதானமான முறையில் கையாண்டிருக்கணும். இல்லை, அதுதான் இங்கே ஒரு கேள்வி. இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கரூருக்கு போயிருக்காரா அல்லது தாவேகா தலைவரா கரூர் போய் நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கருப்பு கோட்டு போட்டு இருந்தாருன்னா முதலமைச்சர். ஓகே, அரசு நிகழ்ச்சி கோட்டு போடாம இருந்திருந்தாருன்னா அவர் வந்து கட்சிக்காரர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இதுல வந்து கடுமையா விமர்சிக்கப்பட்டது வந்து அவரோட பயணம் போறதுல, கரூருக்கு போறதுலையோ, யார் முதலமைச்சர் எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம். அங்கே ஒரு சிபிஐல வழக்கு நடக்கும்போது நாடே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அது. அதுல வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது A1, A2, A3ல வந்து அந்த தாவேகாவோட மாவட்ட செயலர் திரு மதியழகனா இருக்கட்டும், ஆதவர்ஜுனா இருக்கிறாங்க, புஷியானந்த் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேர் உள்ளடக்கி மற்றும் பலர் அப்படின்றதுல மேபி கட்சியோட தலைவராக அவரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல வந்து இந்த பயணம் போனா அது வந்து கடுமையா வந்து அந்த சாட்சிகளை புரள் சாட்சி சொல்வதற்கோ அது வேற விதமான தாக்கங்கள் உருவாக்கும். எதனா அவங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து குடும்பங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு தரதா சொல்றாங்க. ஸோ அது வந்து நிச்சயம் வந்து அது ஒரு இதை பாதிக்கும். ரெண்டாவது வந்து இன்னைக்கு பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு ஆதவர்ஜுனா என்ன சொல்றாங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் வந்து காவல்துறை தான் ரொம்ப வெளிப்படையாவே சொல்றாரு, காவல்துறை தான் ஸ்டாலின் அரசுக்கு கீழே இருந்த காவல்துறை தான் வந்து இதுக்கு காரணம் சொல்லி முழு காவல்துறையும் திமுகவும் சேர்ந்து 41 உயிர்களை பலி வாங்கி. ஆமா, இதுல திமுக நம்ம சொல்லக்கூடாது. காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருந்தது? அது அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டுல இருந்தது. அப்ப நேரடியா பகிரங்கமாவே சொல்றாரு அந்த விஷயத்த. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்கோட திசையை பாதிக்கும். அதனுடைய தீர்ப்புக்கு வந்து இது வந்து அகென்ஸ்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பாதிக்கப்பட்டவங்கல்ல, இப்ப எனக்கு வீடு கிடைக்க போகுதுன்னு சொன்னா உண்மையே எனக்கு சரி உயிர் போனதுதான், இதுக்கு மேல என்ன இருக்குது, அட்லீஸ்ட் அது ஒரு வீடு கிடைக்கட்டும், அட்லீஸ்ட் ஒரு வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் தான் இயல்பானவங்க. முடிஞ்சு போச்சு, 1 வருஷம் ஆக போகுது, நீ என்ன போனதான். அப்ப என்னன்னா உண்மையிலேயே எனக்கு கோபம் இருந்தாலும் கண்ணாட நான் பார்த்த காட்சிகள்
அங்கே வந்து யார் இதற்கு காரணம் அப்படின்னு நான் தெரிஞ்சாலும் நான் என்ன பண்ணுவேன்னா அமைதியாயிருவேன். அதே போல காவல்துறை, அன்றைய காவல்துறை அதிகாரிகள், அங்கே இருந்த பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினர் எல்லாருமே வந்து இன்னைக்கு யாரோட அதிகாரத்தில் இருக்காங்க? நேரடியாக முதல்வர் கீழே இருக்கிறாங்க. அப்போ நேரடியாக முதல்வர் வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்தில் ஈடுபடும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? அமைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுக்கு நீதி வந்து சரியாக கிடைக்காது அப்படின்றதா வந்து எல்லாருடைய குற்றச்சாட்டாகவும் இருக்குது. எனக்கு என்ன வேதனைன்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் ஆயிட்டார், 35% மேலே வாக்குகள் வாங்கி ஏறத்தாழ 1.25 கோடி பேரோட வாக்குகள் பெற்று இன்னைக்கு ஒரு ஸ்திரத்தன்மையான ஆட்சி வந்துருச்சு. கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க? இன்னொரு 5 வருஷத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, நல்ல விதமாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுன்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் திரு விஜய் அவர்களை சுற்றி நடக்கிற அரசியல் ரொம்ப மோசமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் கவனிக்க வேண்டிய நலத்திட்டங்கள்ல அவர் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எப்படியோ விட்டாச்சுங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு எனக்கு ஆட்சியை ஒப்படைச்சிருக்கிறீங்க. எதிர்கட்சிகள் அவங்க வேலை ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த குறை சொல்றதுக்கு ஓரம் கட்டிட்டு நான் நலத்திட்டங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்படி வந்து அது இன்னும் 20 லட்சம் கடனுக்கு உள்ள நான் வந்து கடன் வாங்கி இல்லை கடன் வாங்காம எப்படியான மாற்று வழியில வந்து நான் சொன்ன தேர்தலுக்கு முன் அறிவிச்ச தேர்தல் நலத்திட்டங்கள் என்னென்னலாம் நான் சொல்லியிருந்தேன் வாக்குறுதிகள், அதை ஃபுல்லாக நான் எப்படி நிறைவேற்ற போறேன், அதுக்கு என்னோட அதில் அவர் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரியா? அதே போல அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு இவர் காது கொடுக்காம இருக்கிறதா வந்து உண்மையிலே மக்கள் விரும்புறாங்க. மக்கள் என்ன விரும்புறாங்கன்னா, இவ்வளவுதான் நாங்கள் சகிச்சுக்கிட்டு இருக்கோம், தொடர் மின்வெட்டை நாங்கள் சகிச்சுக்கிட்டு இருக்கோம், தொடர் விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நாங்கள் சகிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது மாற்றம்னு சொல்லி வந்த இந்த தாவேகா வழக்கம் போல் பழிவாங்கும் அரசியல், திராவிட கட்சிகள் தான் அந்த வேலையை பண்ணுவாங்க. 91-92 காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதுக்கு சற்றும் குறையாம நடந்துக்கிறது மக்கள் மத்தியில் உண்மையிலே வெறுப்படையுது. கிட்டத்தட்ட ஒரு சர்வேல சொல்றாங்க 28% மக்கள் வந்து வெறுப்படைச்சிட்டாங்களாம். ஒரு மாற்றத்துக்காக நாங்கள் வாக்களித்தோம், வந்ததுக்கு பின்னாடி இந்த அரசோட செயல்பாடுகள் ரொம்ப மோசமா இருக்குன்னு 28. இப்போ என்ன 2 மாதங்கள் பூர்த்தி ஆகலை, இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய விரக்தி வந்துகிட்டு இருக்குது. இவர் செயல்படுத்த வேண்டியது நலத்திட்டங்களை அமுல்படுத்துறதா இருக்கட்டும், இந்த நாகரிகமான அரசியலை கையாளணும். அவர் கரெக்டாக வந்து மெஜாரிட்டி ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போதுமான எண்ணிக்கை இல்லாத கட்டத்தில் அவர் என்ன பண்ணார்? ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர், இதே மரியாதைக்குரிய ஸ்டாலின் வீட்டுக்கு போனாங்க, எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் வீட்டுக்கும் போனாங்க. அது ரொம்ப அரசியல் கண்ணியமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ அவர் எடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் வெளிப்படையாக தெரியுது, அது பழிவாங்க. எங்களுக்கு ஒரு பழைய கணக்கு இருக்கு, நான் தீர்க்க போறேன் அப்படின்றாரு மாண்புமிகு ஆதவர்ஜுனா அவர்கள். சவால் விடுறது. நான் என்ன சொல்றேன், நீங்க திமுக அதிமுக மாதிரி பழம் திண்டு கொட்டை போட்ட இந்த புள்ளியட்டெல்லாம் நீங்க சவால் விட்டுலாம் ஜெயிக்கவே போறது இல்லை. நல்லா தெரியும், உங்களுக்கே தெரியும். அது எதுக்கு இந்த வீண் சவால்கள், வெட்டி சவால்கள், வெட்டி சண்டை? நீங்க இந்த அவர் கரூருக்கு போகும்போது ஒரு பெரிய ஹீரோ என்ட்ரி, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்கணும், உள்ள போகணும், மக்கள்கிட்ட பயங்கரமா வந்து ஒரு பெரிய பரப்புரை கொடுக்கணும், மக்களுக்கு ஒரு இதை கொடுக்கணும், அது இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரமா இருக்கணும், ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுக்கணும். இது தேவையே இல்லாதது, தேவையற்றது. இன்னைக்கு நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்க ரொம்ப மிக மோசமான சூழல் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, விவசாயிகளோட எதிர்காலம். அதை குறித்து யாருமே பேசுறது இல்லை. இந்த அரசியல் மோதல்லையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் திரு விஜய் தலைமையிலான அரசு செயல்படுறது ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா விவசாயிகளோட நிலை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. கடந்த மாதம் திறந்து விடக்கூடிய தண்ணி, மேட்டூர் டேம்ல இருந்து திறந்து விட வேண்டிய தண்ணி இன்னும் திறந்து விடல, மானியங்கள் முழுமையா கொடுக்கப்படல, மேகதாது அணைக்கு முழு மும்முரமா வந்து கர்நாடக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க சட்டசபையில வந்து எல்லாரோட இதை சேர்த்து நீங்க வந்து ஒரு இது எடுத்தீங்க, ஒரு தீர்மானம் போட்டீங்க, எல்லாரும் ஆதரிச்சாங்க. அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தலான சூழல்ல தமிழ்நாட்டு விவசாயிகளோட வாழ்வியல் போயிட்டு இருக்கு. கவலையோட நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எல் நினோ அப்படின்னு சொல்லிட்டு கால வெப்பநிலை மாற்றம், பர்டிகுலரா பசிபிக் பெருங்கடல்ல வந்து ஒரு மிகப்பெரிய வெப்ப உயர்வு நடந்துகிட்டு இருக்கு. இந்த வெப்பத்தோட உயர்வு அதிகமாச்சுன்னு சொன்னோம்னா மிக கடுமையான பஞ்சத்தை குறிப்பா வந்து இந்தியா போன்ற நாடுகள்ல பாதிக்கும். அதுலயும் தமிழ்நாடு, நம்ம வந்து முழுக்க முழுக்க காவேரி நதி நீரையே நம்பி இருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்னைக்கு குறுவை சாகுபடி எந்த லட்சணத்துல இருக்குன்றது அந்த விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, சத்தம் இல்லாம வெளியில வராம இருந்துகிட்டு இருக்குது. இந்த பருவநிலை மாற்றத்தினால இன்னும் வரக்கூடிய ஆண்டுகள் ரொம்ப மோசமா இருக்கும், பஞ்சங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சர்வதேச விஞ்ஞானிகள், விவசாயத்தை கூடிய ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க எல்லாம் வந்து கடுமையா எச்சரிக்கிறாங்க. ஆனா அதை கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்கிட்டதா தெரியல இந்த தாவேகா அரசு.
உங்களுடைய எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி சண்டையை ஓரமா தூக்கி வைங்க. மக்கள் அதை விரும்ப போறது இல்லை, ரசிக்க போறது இல்லை. ஒரு பெரும் பஞ்சத்துல வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் மாட்டிட்டு முழிக்கும் போது நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன்னா பஞ்சம் அப்படின்றது நான் ஓப்பனா கேட்கிறேன். 1876 மதராஸ் பஞ்சம் அப்படின்னு சொல்லி இந்தியாவை உழுக்கின பஞ்சம் அது. அன்றைய மெட்ராஸ் ப்ரொவிஷன் 1876 இருந்து 79 இந்த 3 ஆண்டு காலத்துல இதே எல் நினோ வெப்ப சலன உயர்வுனால மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. பருவமழை பொய்த்தது, ஆறுகள்ல தண்ணி இல்லை, நிலத்தடி நீர் சுத்தமா வத்தி போச்சு. எவ்வளவு பெரிய பஞ்சம் தெரியுமா அது? அன்றைய காலத்துல பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தது. அன்றைய வைஸ்ராய் வந்து சர் லிட்டன் பிரபு, அன்றைய மகாராணி வந்து எலிசபெத். அப்பதான் வந்து அவங்க வந்து ஆட்சியில பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. இப்ப எப்படி நம்ம இந்த கவர்மெண்ட்டை சொல்றோமோ அப்ப அந்த கவர்மெண்ட் இருந்தாங்க. அப்ப அந்த பஞ்சத்தால் மட்டும் செத்தவங்களோட எண்ணிக்கை 1 கோடி பேர். அந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை 25 கோடி பேர் தான். எதனால? ஏன்னா அவங்களோட தானிய விநியோக சிஸ்டம் அவ்வளவுதான், அந்த லட்சணத்துல தான் இருந்தது. அவங்க எதை பத்தியுமே கவலைப்படல. இங்க இருந்து விளையக்கூடிய தானியங்களை, இங்க இருந்து விளையக்கூடிய பயிர்கள் எல்லாத்தையுமே அவங்க லண்டனுக்கு கொண்டு போறாங்க. அந்த காலகட்டத்தில் மாத்திரம் 350 மடங்கு வந்து இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க. அதே காலகட்டத்தில் 1 கோடி பேர் பஞ்சத்தால் இறந்தாங்க. நம்ம எல்லாம் ரொம்ப கேள்விப்பட்ட ஒரு கதை நல்லதங்கால் கதை. நல்லதங்கால் கதை வந்து தாது வருட பஞ்சம் சொல்லுவாங்க. தாது வருட பஞ்சம்ன்றது இந்த மதராஸ் பஞ்சம் தான். அது 7 குழந்தைகள் கிணத்துல தூக்கி போட்டு தானும் வந்து செத்தாங்க. ஏன்னா அண்ணன் வீட்டுக்கு போறாங்க, அண்ணன் வந்து ஒரு வாய் சாப்பாடு கொடுக்கல அப்படின்றது ஒரு கதை. உண்மையில அண்ணன் வீட்லயும் சாப்பாடு இல்ல, யார் வீட்லயும் சாப்பாடு இல்ல. பெற்ற குழந்தைகளை போய் மரத்தடியில போய் விட்டுருவாங்க. எலும்பு கூடுகளா அங்கே இருக்கும். அங்கே போற நாய் ஓநாய் எல்லாம் வந்து அது கடிச்சு கொதறி தின்னு இது வந்து புகைப்படமா பதிவாயிருக்கு. பதிவாகக்கூடிய விஷயம் நான் சொன்னது. ஒரு வளர்ந்த முதிர்ச்சி அடைந்த ஒரு வாலிபன் வந்து செத்து எலும்பு கிடப்பான். அவனுடைய எலும்பு எடை போட்டு பார்க்குறான், கரெக்டா 3.5 கிலோ. இது கதை அல்ல, இது பதிவுபட்டப்பட்ட வரலாறு முழுக்க மறைக்கப்பட்ட வரலாறு. அப்படியான ஒரு பஞ்சத்தை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூரம் அச்சுறுத்தலோ அந்த அச்சுறுத்தலை நம்ம முன்கூட்டி உணரணும். நமக்கு அந்த அளவுக்கான கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் இருக்கா? இந்த பருவநிலை மாற்றங்கள் ஒரு 2 வருஷம் வந்து மழை இல்லை. இப்ப சொல்றாங்க 1 வருஷம்ன்றாங்க. சப்போஸ் 2 வருஷம் ஆச்சு. நமக்கான தானியம் போதுமான அளவுக்கு ஸ்டாக் இருக்கா? கோல்டு ஸ்டோரேஜ் எந்த அளவுக்கு இருக்கு? ஸ்டாக் இந்த கமாடிட்டி வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜஸ் எங்க இருக்கு? பப்ளிக் ஸ்டோரேஜ் சிஸ்டம் எப்படி இருக்கு? ரோட்ல அரிசி கிடக்குது, புல்லு முளைச்சு கிடக்குது, விதைச்சு கிடக்குது, செடியா முளைச்சிக்குது. விவசாயி வந்து ஒரு பக்கம் வந்து மானியம் இல்லைன்றான், கரண்ட் இல்லை. இன்னைக்கு பம்பு செட்ல நிலத்தடி நீரையாவது போட்டு நம்ம ஒரு விவசாயத்தை அந்த குறுவை சாகுடி என்னமா பண்ணலான்னு பார்த்தா கிரவுண்ட் வாட்டருக்கு மோட்டர் ஓடணும், பம்பு செட் இல்லை. ஏற்கனவே வெள்ளை அறிக்கை கொடுத்தாச்சு, மின்சாரத்துறை பயங்கர நஷ்ட பாதாளத்தில் போயிட்டு இருக்குன்னு சொல்லி. மேட்டூர்ல இருந்து தண்ணீர் திறந்து விடலை. மேகதாதுவோட நிலை என்னன்னு தெரியல இன்ன வரைக்கும். ஸோ நம்மளோட நிலத்தடி நீரை பத்தியோ நம்மளோட ஆற்று நீரை பத்தியோ நமக்கு அதை பத்தி எந்த ஒரு வெள்ளை அறிக்கை விட்டீங்களா? நீங்க என்ன பண்ண போறோம்னு சொன்னீங்களா? இல்ல. பிடிஎஸ் சிஸ்டம் என்ன இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு தேவையான சப்போஸ் இப்படியான ஒரு கால சூழல் வருது, பஞ்சம் வருதுன்னா உங்களுக்கு வந்து மத்திய அரசுல இருந்து தொகுப்பு நதியில இருந்தோ அங்கிருந்து வரக்கூடிய அந்த பூல்னு சொல்லக்கூடிய அந்த இதுல இருந்து உங்களுக்கான தானியங்கள் கிடைக்குமா? அதை பத்தி ஏதாவது இது இருக்கா? எதுவுமே இல்லை. நம்ம எதுல நேரத்தை செலவு பண்றோம்? அரசியல் ஸ்டண்ட் அடிக்கிறதுக்கு. சட்டசபைக்குள்ள உட்காந்து நம்ம இப்படின்றது. நம்ம கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள அவர் தப்பு பண்ணாருன்னா நீதிமன்றம் இருக்கு, அவர் நீதிமன்ற தீர்ப்படி வரட்டுமே. நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும்போது உங்களை யார் பப்ளிக் வெளியில நீங்க என்ன விதமான மைண்ட் செட் பண்றீங்க? இது ரொம்ப மோசமான சூழல். இதை வந்து கருத்தில் ஆக்கப்பூர்வமான செயல்களில் தாவேக அரசு ஈடுபடணும். ஏன்னா மக்கள் உங்களுக்கு அறுதி பெரும்பான்மையாக வாக்களிச்சிருக்காங்க. திமுகவையும் அதிமுகவையும் ஓரங்கட்டி வாக்களிச்சிருக்காங்கன்னா நலத்திட்டங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தொழில்துறைகளை வளர்க்கிறதுக்கான வேலைகளை பாருங்க. நீங்க அந்த வேலையை விட்டுட்டு சுத்த அரசியல் பழிவாங்குதல் இதெல்லாம் இல்லை. முக்கியமாக விஜய் பேசும்போது செந்தில் பாலாஜி அதாவது பேர் சொல்லி கூப்பிடல, கரூர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஓட விட்டுட்டோம் பாருங்க அப்படின்லாம் கலாய்க்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நினைவு சின்னம் ஏற்படுத்தப்படும். இங்கே வரும் சங்கதிகள் வந்து திமுகவோட சூழ்ச்சி எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே 42 பேர் உயிர் பலிக்கான அந்த நினைவு சின்னம் தாவேகா சார்பாக இங்கே நிறுவப்படும்னு சொல்கிறாரு. இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இது கரூர் சம்பவத்தில் திமுக சரியாக கையாளுறது இவரை? இல்லை, எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் நினைவு சின்னம் ஒன்று அமைக்கப்படணும், அவசியம் அமைக்கப்படும். ஏன்னா வருங்கால சந்ததியினர் புரிஞ்சுக்குவாங்க, இப்படியான ஒரு ரசிக பெரு வெறி கொண்ட ஒரு கூட்டம் வந்து இப்படி இருந்தது,
ஒரு தலைவனை பார்க்கறதுக்கு ஒரு சினிமாக்காரனை பார்ப்பதற்காக வெகுண்டெழுந்து வந்த ஒரு கூட்டம் மிதிபட்டு அடிபட்டு செத்தார்கள். அதுல என் புள்ள போனாலும் பரவாயில்ல, எங்க அண்ணனை பார்த்தா சந்தோஷம்னு சொன்ன ஒரு ரசிக வெறி கொண்ட கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்தது என்பதற்கான கல்வெட்டு இருக்கணும். இனி வரக்கூடிய காலங்கள்ல அறிவியல்லையும் பகுத்தறிவியல்லையும் உச்சம் தொடக்கூடிய இளைஞர்கள் வருவாங்க. அப்ப வந்து பார்ப்பாங்க இப்படியும் வந்து ஒரு சம்பவம் நடந்ததா அப்படின்ட்டு. இதுல இருந்து மீள்றதுக்கு அது ஒரு பாடமா அமையணும். ஏன்னா நீங்க யாருக்கு வந்து வேலையை கொடுக்குறீங்க? பாதிக்கப்பட்டு செத்தவனுக்கு இல்லையா? செத்தவன் எதுக்காக வந்து செத்தான்? ரசிக வெறியில வந்து செத்தான். அப்ப நீங்க வந்து ஒரு இது வரக்கூடிய அரசியல் களத்துல வந்து என்ன ஒரு ட்ரெண்ட் செட் ஆகும்னா, ஓகே இப்படியான ரசிகர்களை வந்து நம்ம இப்படிலாம் கூட வந்து பயன்படுத்தலாம், இதை வாக்கா மாத்துறது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு கெட்ட முன்னுதாரணம் இது. உண்மையிலேயே நீங்க வந்து இப்படியான சம்பவத்துக்கு மனம் வருந்திருந்ததுனால் திரு மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாரு? எந்த ஒரு தலைவனும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்படி வந்து நீங்க உண்மையிலேயே மனம் புழுங்கி போய் இதா இருந்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, காவல்துறை மேல நேரடியா பழி அது வந்து நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லட்டும். காவல்துறையில எப்படி சதி நடந்தது, என்ன அங்கே வந்து யார் வந்து திரைப்படத்துக்கு ஷூட்டிங் எடுக்க வந்தா, எத்தனை கேமராக்கள் இருந்தது, எத்தனை ட்ரோன்கள் இருந்தது, அது யார் கண்ட்ரோல்ல இருந்தது, என்னென்ன அது எல்லாமே பண்ணட்டும். குறித்த இடத்தில் நின்று அவர் சொல்றாரு, காவல்துறை வந்து எங்களை வந்து தடுத்திருக்க வேணாமா அப்படின்னு. காவல்துறை சொன்ன இடத்துல தான் நீங்க நின்றீங்களா? உங்களுடைய வாகனம் அந்த இடத்த விட்டு மூவ் ஆகலையா? ரசிகர்களை ஓட விடலையா? நீங்க லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து வழக்கம் போல வந்து உங்களுடைய அந்த ஸ்டைல்கள்லாம் நீங்க காட்டலையா? காட்டினீங்கல்ல. அப்ப அது எல்லாம் வந்து வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கட்டு, அது பேசப்படட்டும், அதுக்கேற்ற தீர்ப்பு சொல்லட்டும். நீங்க ஒரு கட்சியோட தலைவர், இன்றைய முதல்வர், நீங்க வந்து குறைந்தபட்ச ஒரு குற்ற உணர்வு வேணும். 41 பேர் செத்துட்டாங்க, நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லட்டும். கரூர் மக்கள்கிட்ட நான் வந்து இதுல வந்து பகிரங்க நீங்க மன்னிப்பு கூட கேட்க வேணாம், ரொம்ப நான் வருந்துறேன். இதுக்கு மேல வந்து நீங்க வந்து இப்படியான கும்பல்கள்ல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க, சூழல்கள் பார்த்துக்கங்க, உங்களை நீங்க தற்காத்துக்கங்க. இப்படிலாம் நீங்க வரணுன்ற அவசியம் இல்லை. தொலைக்காட்சியில நீங்க பார்த்துட்டு போகலாம். இன்னைக்கு நான் தொலைக்காட்சியை பத்தி நான் பேசணுங்க. காலையில இருந்து கேட்டு திறந்துருச்சு, மக்கள் வந்து தயாரா இருக்கிறாங்க, வாகனம் அணிவகுக்குது, இதோ கோட் ஷூட் போட்டு வர்றார், இதோ இப்படி வர்றார், அதோ அப்படி வர்றார். கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாம, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம அதை வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய வன்முறைங்க அது. கண்ணுக்கு முன்னாடி 41 பேர் துடிக்கு சாகடிச்சாங்க. சாகடிச்சதுலாம் எப்படி? இதே மீடியா ஹைப், இதே லைவ், இதே பிரேக்கிங் நியூஸ். இதோ வந்தார், போனார், நின்றார், வந்தார். மனுஷன் தானங்க இருந்தாலும். எப்படிலாம் நீங்க வந்து ஒரு ஹைப்பு கொடுத்து அந்த மக்களை வந்து குமிய விட்டு, யாரா இருந்தாலும் வந்து வரத்தான் செய்வாங்க. வந்து அந்த மக்கள், உள்ள வந்த மக்கள் வெளியில போக முடியாம, தண்ணி இல்லாம, தாகத்துல மிதிப்பட்டு அடிபட்டு செத்ததுக்கு காரணம் வந்து பகுதி நான் குற்றம் சாட்டுறேன் மீடியாக்கள் போடக்கூடிய லைவ. கொஞ்சம் கூட கூச்ச உணர்வு இல்லாம இன்னைக்கும் அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கலாச்சாரங்கள் மாறணும். ஒரு மிகப்பெரிய இழப்புங்க, அந்த தலைவனுக்கு இழப்புங்க, தாவேக்காவுக்கு மிக இழப்பு. அவர் கண்டிப்பா உணர்ந்திருப்பார், முதல்வர் விஜய் அவர்கள் உணர்ந்திருப்பார். கரூர் மேடையில் திமுகவை பலமாக விமர்சிக்கிறாரு, தீய சக்தி இதெல்லாம் பேசிட்டார், நிறைய பேசியிருக்கார். ஆனால் அவ்வளோ விமர்சனம் வச்சும் எனக்கு மு க ஸ்டாலின் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் சொல்கிறார். இது மக்களை வந்து ஒரு குழப்ப நிலையிலேயே வச்சிருக்காரு விஜய். அதுதான் இப்போ நீங்க நம்ம குழம்பணும்ல. என்னன்னா இது வந்து முதலமைச்சர் விஜயா வந்திருக்காரா, அந்நியனா வந்திருக்காரா, நம்பியா, அது நமக்கு தெரியல. அம்பியா அந்நியனான்னு நமக்கு தெரியல. முதல்வரா வந்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய பேச்சுல வந்து மிகப்பெரிய பக்குவம் இருக்கணும். இன்னைக்கு நான் யாரு, ஒரு முதலமைச்சர், இன்னைக்கு தடுத்து பாருங்க, என்ன தடுத்து யாருப்பா தடுக்க? அதான் கரூர் வரும்போது எனக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தீங்க, நான் வரத்துக்கு தடுத்தீங்க இல்லையா, இப்ப தடுத்து பாருங்க, நான் முதலமைச்சர் என்றார். யாருமே நிரந்தரமா முதலமைச்சரா இருந்தது இல்லை. இது வந்து ஆணவத்தோட உச்சங்க. அதாவது அவர் ஒரு நிமிஷம் அவர் உங்களுக்கு பிடிக்கும் சொன்னாரு. உண்மையிலே வந்து அன்றைய காலகட்டத்தில் அவர் சொன்ன வார்த்தை தான், எந்த ஒரு தலைவனும் தன் தொண்டன் மரணம் அடைவதை விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி உங்களை காப்பாற்றினவர் ஸ்டாலின். அதுக்காக நீங்க உண்மையில உங்களுக்கு பிடிக்கத்தான் செய்யணும், அதுக்காக நீங்க நன்றி செலுத்துங்க. அன்றைய காலகட்டத்தில் ஒன்றும் இல்லைங்க, அவங்கள தடுத்து நிறுத்தி வழக்கு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். அன்னைக்கு வந்து இவர் A1 குற்றவாளியோ இல்லை A3க்குள்ள வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் சொன்னதுதான், கரூர்ல உங்களை கைது செய்ய தவறிட்டோம், நாங்க திமுக செய்த பெரிய தவறு தான், அது பேரையும் நாங்க உள்ள போட்டு இருக்கணும், மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்றாரு. அந்த தவறுக்கான தண்டனையை தான் இன்னைக்கு ஸ்டாலின் அனுபவிக்கிறாரு. அதற்கான தண்டனை தான் இந்த மேடை பேச்சு எல்லாமே. ஓகே.
இப்போது ஒட்டுமொத்தமாக தாவேக அரசு அதோட நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தாவேகா அரசோட நிலைப்பாடு வந்து முதல்ல வந்து அவங்க வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கிறோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% மேலே புதுமுகங்கள் எல்லாருமே. அவங்க எம்எல்ஏ பதவிக்கு புதுசு, சட்டமன்றத்துக்கு புதுது, அவங்க வந்து அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றுவதில் அனுபவம் புதிது. அப்படின்னு இருக்கும்போது அப்போ நீங்கள் லேர்னிங் ப்ராசஸில் இருக்கிறீங்க. அதுக்கு தான் நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு 6 மாத காலங்கள் வேணும் அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அது நியாயமானது கூட. அப்போ நம்ம லேர்னிங் ப்ராசஸில் இருக்கும்போது நீங்கள் இப்போ தான் வந்து ஆட்சி அதிகாரங்களை வந்து லேர்னிங் ப்ராசஸில் இருக்கிறீங்க. அப்போ எதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும்? இப்போ நான் சொன்னேன் விவசாயத்தை பற்றி சொன்னேன், நான் அது என்னோட கவலை அப்படின்றது கண்டுக்கப்படவே இல்லை. அப்படியான விஷயங்களை வந்து முன்னுரிமை கொடுத்து அதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். சில இடங்களில் நியூஸ்லாம் வருது, பத்திரப்பதிவு பற்றி பேசுகிறாங்க, அதில் வந்து இப்போ லஞ்ச லாவணியங்கள்லாம் கம்மியாயிருச்சுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் அது வந்து கடைக்கோடி கிராமம் வரைக்கும் போயிருக்கான்னா இல்லை, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி டாஸ்மார்க்காக இருக்கட்டும், இது எல்லாம் எப்படி இருக்குன்னா எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக ஒன்றை குற்றம் சாட்டி அதற்கு பின்னாடி வந்து அவங்க வந்து அதை மாற்றி ஒன்று நிலைப்பாடை மாற்றிக்கிறாங்க, இல்லாட்டினா அந்த கடந்த கால ஆட்சியோட அந்த பாணியில் அப்படியே போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமான ரியாக்ஷன். எதிர்கட்சி ஒன்று சொல்லும், இவங்க அதுக்கு எது ரியாக்ட் பண்ணும், எதிர்கட்சி ஒன்று சொல்லும், இவங்க ரியாக்ட் பண்ணும். ஆட்சி அப்படி இருக்கக்கூடாது, ப்ரோஆக்டிவாக இருக்கணும். ப்ரோஆக்டிவாக இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்னா வெறும் அரசு அதிகாரிகளை நம்பியே இருந்தாலும் அந்த ஆட்சி வந்து மிக அவலமான ஆட்சியாக தான் முடியும். ஏன்னா அரசு அதிகாரிகள், அரசு எந்திரம்ன்றது கட்டளைக்கு கட்டுப்படுறது தான். அதை நீங்கள் எந்திரமாக விட்டீங்கன்னா அது நம்மளை காலி பண்ணிட்டு போயிடும். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கான அனுபவங்கள் இவங்க கிட்ட இல்லை. அனுபவங்கள் இல்லாத போது இவங்க வந்து மற்ற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது மாதிரி திமுகவை அட்டாக் பண்ணுறது மூலமாக, இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை திருப்பி அடிக்கிறது மூலமா இவங்க வந்து குதிரை பேரம்னு இவங்க எதிர்கட்சி சொன்னாங்கன்னா நீங்களும் குதிரை பேரம் பண்றீங்கன்னு ஒரு இஷ்யூவை கிளப்புறாங்கல்ல, அதன் மூலமா சமாளிக்கலாம்னு நினைக்கிறாங்களா? அது தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றுக்கு பதில் இன்னொன்று இல்லைங்க. நீங்கள் மக்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, ஏன்னா நீங்கள் மாற்றத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களோட பார்வையில் அது எல்லாமே தீய சக்தி. தீய சக்தியை விட்டு போங்க. தீய சக்தி பண்றதே நீங்க திரும்ப பண்றீங்க, அவங்க தீய சக்தி சொல்ற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்க. தன்னை ஒரு முதலமைச்சரா இன்னும் அவர் உணரலையோ? ஆமா, அவரும் முதலமைச்சரா உணரல, தன்னோட சகாக்களும் மந்திரியாக்களை உணரல, மற்ற அந்த எம்எல்ஏக்களும் எம்எல்ஏக்களா உணரல. பிரச்சனை அதுதான். அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரியாரிட்டி என்ன, எது உடனடியாக நம்ம பண்ணணும், அதில் அவங்க முழுமையாக கவனம் செலுத்தணும். மக்களோட ஒன்றி நின்று மக்களோட பிரதிநிதி அவங்க செயல்படுறதுக்கு அது பண்ணணும். ஆனால் மாற அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மேலே வரக்கூடிய நெகட்டிவ் ரிமார்க்குகளை, இந்த மாதிரியான நெகட்டிவ் விமர்சனங்களை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்கட்சிகளை அட்டாக் பண்ணுற அந்த வியூகத்துக்கு போகிறாங்க. இது ஒரு டெம்பரவரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கும். ஒரு தற்காலிகமாக வந்து அப்படி மேனேஜ் பண்ண முடியுமே தவிர முழுமையாக வந்து இது செயலாக்கம் பண்ண முடியாது. மக்கள் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. மக்கள் இதை விரும்பவே இல்லை. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம்.